வணக்கம் சுவாமிஜி. நமஸ்காரம்மா. ஸ்ரீயக்காந்தாஜ கல்யாண நிதகே நிதகேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹே தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலகே பத்மதடாய தாக்ஷி விஸ்வப்ரியே விஸ்வமானுகூலே தத்பாதபக்தம் அகிதம் நிதத்வா. நமஸ்காரம்மா. சுவாமி, பொதுவா வீடுகளில் தீபம் ஏற்றுவோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, அதனால நாங்கள் தொன்று தொட்டு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் தான் இப்போ எங்களுடைய இளைய தலைமுறை கிட்ட இருக்கு. வீடுகளில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. நல்ல விஷயம்மா, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. முதல்ல விளக்கு ஏற்றுறதின் பலன் என்னன்னா, அஞ்ஞானம் என்ற இருளை விளக்கி மெஞ்ஞானத்தை தருவது தான் விளக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு இருண்ட விளக்குக்கு ஒரு அகல் வைப்பது தான் ஒளியை தரும். அந்த ஒளி வீட்டிற்குண்டான எதிர்மறை சக்திகள் வரவிடாமல் செய்யுங்கிறதுனால தான் முதல்ல பெண்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மகாலட்சுமி போல அவள் முதல்ல விளக்கேற்றணும்னு சொல்கிறது நம்ம முன்னோர்களோட ஐதீகம். அப்படி தான் விளக்கேற்றுறது. இந்த விளக்குன்றது பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியும் ஏற்பட்டா இருக்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கு ஏற்றுறோம்மா. ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவா நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றாடம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் எல்லாருமே அன்றாடம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் ஈடுபட்டுட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வறுமையின் பிடியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்குமே தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், நிறைய பணம் சம்பாதிக்க முடியாமல், பணத்தை சம்பாதிச்சு கூட நல்ல விதமாக செலவழிக்க முடியாமன்ற எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்கள சூழ்ந்து இருக்கக்கூடிய இருள் என்னும் அரக்கன். இந்த அரக்கனை போக்கணும்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றது தான் நம்மளுடைய இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம். நான் அனாமிகா, சென்னையில் ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன். இந்த அழகான வேர்ல்டில் எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் என்னோடய பொட்டிக் ஷாப். அந்த பொட்டிக் ஷாப்பை நான் பார்த்து டிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆம்பியன்ஸ்க்காகவே நிறைய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், ஆர்டர்ஸ் எல்லாமே எனக்கு வரும். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனாக அந்த பில்டிங்கோட ஓனர் வெக்கேட் பண்ணுமா, எனக்கு 2 டேஸில் பில்டிங் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா பிஸ்னஸில் சாதிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு. இந்த பொட்டிக் ஷாப்காக நான் பார்த்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தேன், நிறைய செலவு பண்ணியிருந்தேன். இப்போ சடனாக அவர் இப்படி சொன்னதும் எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னால் சரியாகும்னு கூட எனக்கு தெரியல. வீட்டிலே அமைதியாக உட்காந்துருந்தேன் மூட் அவுட்டில். என் ஃப்ரெண்டே ஒரு நாள் என்னை பார்க்க வந்தா. ஏன், என்னாச்சு, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு கேட்டா. என் பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பற்றி சொன்னான். இதை உன் பொட்டிக் ஷாப்பில் வச்சு டெய்லியும் தீபம் ஏற்று கண்டிப்பாக உன் பிரச்சனைலாம் சரியாகும்னு சொன்னான். எனக்கு பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். என்னோடய ஹார்ட் ஒர்க்கையும் நம்புவேன், கடவுளோடைய பிளெஸ்ஸிங்ஸையும் நம்புவேன். அவள் சொன்னதை கேட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை என் பொட்டிக் ஷாப்பில் வச்சு டெய்லியும் விளக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அந்த விளக்கேற்றின நேரம் என் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்த உடனே எந்த பில்டிங் ஓனர் காலி பண்ணுன்னு சொன்னாரோ அதே பில்டிங் ஓனர், இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு இந்த ஐடியாலாம் இல்லை, நீ உன் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷத்தில் தலைகால் புரியலை. இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை நான் ஏற்றின உடனே நான் நம்பின மாதிரி என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. அது மட்டும் இல்லை, அந்த தீபத்து கூட சேர்ந்து இந்த வெங்கடேஸ்வரா டாலரை நான் அணிஞ்சதுக்கப்புறம் முதல்ல இருந்ததை விட இப்போது என் பிஸ்னஸ் 2 மடங்காக அதிகமாகிட்டு இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஃபாரின்லேருந்தெல்லாம் எனக்கு ஆர்டர் வருது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட பெரிய என்னங்க சக்ஸஸ் வேணும். என் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறனால நான் இன்னொரு பிரான்ச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் தாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் செல்வங்களையும் பணவரவுகளையும் வாரி வாரி தரும் திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பரிபூர்ண அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். இந்த தீபத்தின் ஒளியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கு ஏற்றுவதே சிறப்பு, அதுலயும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் ஏற்றுறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல தொழில சாதிச்சு வெற்றி பெற்றவங்களா இருக்கட்டும், எல்லோருமே கண்டிப்பா திருப்பதி போவாங்க. திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிங்கறது யாராலையுமே மறுக்க முடியாத ஒண்ணு. திருப்பதியில குடிக்கொண்டிருக்க வெங்கடேஸ்வர பெருமாள் அங்க அவதரிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? பெருமாள் படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒன்றானவர் தான் நம்முடைய பெருமாள். உங்களுக்கெல்லாம் புராண கதைகள் தெரியும். அந்த புராண கதைகளில் பிருங்கி முனிவர் ஒவ்வொரு பிரம்மா, சிவன், மூணாவதாக தான் பெருமாள்கிட்ட வர்றார். பெருமாள்கிட்ட வரும்பொழுது தூங்கிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த பிருங்கி முனிவர் காலை தூக்கி மார்பிள் அடிச்சுடுறார். மார்பிள் அடித்த உடனே மகாலட்சுமிக்கு படார்னு கோவம் வந்துடுறது. கோவம் வந்த உடனே அவள் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறச்ச, ஐயோ பிருங்கி முனிவரே, உங்கள் கால் என் திருவடி மேலே பட்டெடுத்தே, என் மார்பில் பட்டு உங்கள் காலுக்கு நோகம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை தடவை கொடுக்குற மாதிரி தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்துட்டு காலில் இருக்கக்கூடிய அந்த அகங்கார கண்ணை பிடுங்கிடுறார். நம்மளெல்லாம் படைக்க வல்லவர் படைத்திருக்கக்கூடிய பெருமாளை நம்ம காலால் உதைத்து விட்டோமே என்று பதறி போய் அப்போதான் அகங்கார கண்ணே அவருக்கு போகிறது. அந்த அகங்கார கண்ணு போனவுடனே அவர் அந்த பக்கமாக ஏழ்றார். அதுக்கப்புறமா மகாலட்சுமி நான் வாசம் செய்யக்கூடிய என் ஹிருதயத்தில்னு சொன்னேலே, அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை சாதாரணப்பட்ட பிருங்கி முனிவன் காலால் உதைத்ததும் என்னுடைய சாநித்தியம் போயிடுத்து இல்லையா, இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு போயிடுறான். அந்த பூலோகத்துக்கு போயிட்டு மகாலட்சுமி இல்லாத இடம் ஸ்ரீ நிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நிவாசம். ஸ்ரீனுங்கிறது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணலன்னா எப்படி அந்த இடம் ஐஸ்வர்யமா இருக்கும்? உடனே அந்த ஐஸ்வர்யத்தை இழந்துறது வைகுண்டம். அந்த வைகுண்டத்தோடைய பிரதிநிதி தான் நம்மளுடைய திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு 7 மலைக்கு மேலே ஏறி சுவாமி அருள் கடாட்சமாக வாழ்கிறார். அந்த அருள் கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இப்போ எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லா கோவில்லையுமே மகாலட்சுமி வாசம் பண்ணியிருப்பா. ஆனால் திருப்பதியில் மட்டும் பார்த்தேன்னா மகாலட்சுமிக்குன்னு தனியாக சன்னதி கிடையாது. ஏன் சன்னதி கிடையாதுன்னா, மார்பிலை கொடுந்தவர், அதான் மார்பில் கொண்ட மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த மார்பில் இருக்கிறதுனால தான் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் ஒரே ஏகாங்கமாக பார்க்கலாம்னு பேர். இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே மகாலட்சுமி சுரூபமாக பெருமாள் காட்சி தருவார். இப்படி பெருமாள் பூலோகத்திற்கு உய்யணும், மக்கள் எல்லாம் நல்ல வாழணுங்கிறதுக்காகவும் மகாலட்சுமியோட அம்சமாகத்தான் நம்ம திருப்பதியில் வாழ்கிறார். அதனால தான் திருப்பதிக்கு வந்தால் திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் உங்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்களை போக்குவது மட்டுமல்லாமல் அதனுடன் வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டாலரை நீங்கள் அணிவதால் எதிரிகளை நீக்கி செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தந்து பண வரவை வாரி வாரி வழங்கும். இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பெருமாள் திருப்பதியில ஏன், எதற்காக, எப்படி அவதரிச்சார் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சுவாமி. வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்துல இருக்கும்போது இந்த தீபத்தை ஏற்றுறோம் இல்லைங்களா, அப்போ திருப்பதிக்கு போன அந்த பலன் நம்மளுடைய தீபத்தை ஏற்றி வழிபடும் போது நமக்கு கிடைக்கும் சாமி. நிச்சயமாமா, கண்டிப்பா கிடைக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி தான், தீராத வினைகளெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, என்னென்ன நோய் இருக்கோ அந்த நோயெல்லாம் விலகி தீராத வினைகள் டாக்டர் கூட கைவிரிச்சிருப்பா. அந்த டாக்டர் கைவிரிச்சதை கூட அந்த வினைகள் எல்லாம் தீர்த்து எல்லா விதமான ரோகத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய இந்த விளக்கு. இந்த தீபத்துல பார்த்தேன்னா பீடம், இந்த பீடத்துல தான் பெருமாள் வீற்றிருக்கிறார். இந்த பீடத்தின் மேலே தான் மகாலட்சுமியான ஐஸ்வர்யம் பொருந்திய விளக்கு வீற்றிருக்கிறது. இந்த இரு பக்கங்களும் சங்கு சக்கரம் நிறைந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி பார்த்தேன்னா பெருமாளுடைய பிரபைன்னு சொல்லக்கூடிய திருமண் பிரபை. இந்த மாதிரி ஒரு பிரபையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. திருமண் சாத்திய பிரபையாக பெருமாள் வீற்றிருக்கிறார். 2 கைகளிலுமே அபயஹஸ்தம் வரதஹஸ்தம்னு சொல்லக்கூடிய 2 ஹஸ்தத்தை தாங்கியது. இத்தனை விதமான ஐஸ்வர்யம் நிறைந்த நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபம், இந்த லக்ஷ்மி விளக்கை ஏற்றுவதன் மூலம் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக என்றும் தீர்காயுஷுடன் இருப்பேன். என் பேர் வசந்தி. என் வீட்டுக்காரர் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. அவர் லாங் டிரைவிங்லாம் போவார்.
ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாரு. அவர் கம்பெனில ரொம்ப நல்ல பேரு. நிறைய அவார்ட் கூட வாங்கியிருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வந்து சரியா ஆர்டர் கிடைக்கல எனக்கு. சரியா கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, என்னால் எதுவும் வேலை சரியாக செய்ய முடியல அப்படிலாம் வந்து வீட்டில் ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். நான் வந்து சமாதானம் சொன்னேன், இதெல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு சொன்னேன். திடீர்னு என்ன தெரியல, ஒரு நாள் படுத்த படிக்கவே ஆயிட்டாரு. நானும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போனேன், சரி பண்ண முடியல. உடம்பு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா அவரை நம்பி தான் இந்த குடும்பமே போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தா. அவகிட்ட என் கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன், என் நிலைமையெல்லாம் நான் சொல்லி அவகிட்ட புலம்புனேன். அப்பதான் சொன்னேன், அக்கா உன் கஷ்டம்லாம் தீரங்கா, இந்த வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை வாங்கி 48 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் என் தங்கச்சி விளக்கேற்றிட்டு வர சொன்னான். இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தீபம் எங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னை சுத்தி இருந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னை விட்டு வெளியே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. இந்த விளக்கோட வந்த சக்தி வாய்ந்த சுகந்த எண்ணெய் ஊற்றி தாமரை திரி போட்டு விளக்கேற்றினேன். இந்த விளக்கோட வந்த இந்த வெங்கடேஸ்வரா டாலரை என் வீட்டுக்காரருக்கு போட்டு விட்டோடனே அவர் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அவர் கை கால் வலி, அவர் முதுகு வலி, தூக்கமின்மை எல்லாமே குணமாச்சு. என் தங்கச்சி சொன்ன மாதிரி 48 நாள் தொடர்ந்து காலையிலையும் சாயந்தரமும் நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன். 48வது நாள் என் கணவருக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கணவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு. அவர் பழையபடி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. பொருளாதார கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கவலை எல்லாமே எங்களுக்கு தீர்ந்துடுச்சு. இப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்கிற காரணமே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை நீங்க உங்க வீட்டுல ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், அதாவது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், வேலை இல்லாம இருக்கிறது, குழந்தையின்மை, அதுக்கப்புறமா திருமணம் தடைப்பட்டு போறது, பணம் வரதுல ஏற்படக்கூடிய தடை, பில்லி, சூனியம், தோஷம், இந்த மாதிரியான எதிர்மறையான எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி வெங்கடேஸ்வர பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கப்பெற்று எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட வளமா இருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை உடனே பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.